தனியார் அறக்கட்டளை மற்றும் தாராபுரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பில் நல்லதாங்கால் அணை பாதுகாப்போம், போதைப் பொருளை தவிர்ப்போம் என்ற சைக்கிள் பேரணி சுமார் 38 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று 30 கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் பொன்னிவாடி கிராமத்தில் உள்ள தனியார் அறக்கட்டளை மற்றும் தாராபுரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பில் நல்லதாங்கால் அணை பாதுகாப்போம், போதைப் பொருளை தவிர்ப்போம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சைக்கிள் பேரணி மூலனூர் பேருந்து நிலையம் தொடங்கி மூலனூர் காவல் நிலையம் சாலை, போலரை, நல்லாம்பாளையம், கரையூர், பொன்னிவாடி, அவினாசிபுரம், நல்லதாங்கால் அணை, பள்ளபாளையம், கிருஷ்ணாபுரம், கணபதிபாளையம், உப்புத்துறைப்பாளையம், 5 சாலை சந்திப்பு, தாராபுரம் காவல் நிலையம் சாலை, TS கார்னர், பூலவாடி பிரிவு, அமராவதி சிலை வழியாக 38 கிலோமீட்டர் பயணித்து இறுதியாக அழகனாச்சி அம்மன் திருமண மண்டபத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணியின் போது மாணவர்கள், மாணவிகள், தன்னார்வலர்கள் பலர் நல்லதாங்கால் அணையை காப்போம், போதைப்பொருள் இல்லாத நாட்டை உருவாக்கும் என பதாகைகளை ஏந்தியவாறு 50க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட சைக்கிளில் பேரணியாக வந்தனர். அதன் பிறகு தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறையினர், தன்னார்வலர்கள் பலர் போதைப்பொருட்கள் ஏற்படும் தீமைகள் குறித்து எளிமையாக எடுத்துரைத்தனர். மேலும் நல்லதாங்கால் அணையை பாதுகாப்பதன் மூலம் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை நாம் பாதுகாப்பது போல எனவும், நல்லதாங்கால் நீர்த்தேக்க ஓடை அணையை நம்பி சுமார் 6300 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது என்றும், இதனால் நல்லதாங்கால் அணையை சுற்றியுள்ள மரங்களை அப்புறப்படுத்தி தூய்மையாக வைத்து உள்ளதாகும். அதை பொதுமக்கள் முறையாக பராமரித்து வர வேண்டும். மேலும் நல்லதாங்கால் ஓடை அணையில் நெகிழி மற்றும் குப்பை கழிவுகளை ஓடையின் வழித்தடத்தில் கொட்டக்கூடாது. அணை நீரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தன்னார்வலர்கள் உரையாற்றினர்.